பொழக்குறோம், பொழந்தே ஆகுறோம். ஓகேவா? அப்போதான் என்னால நிம்மதியா தூங்க முடியும், அப்பதான் என்னால நிம்மதியா இருக்க முடியும். சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ, கைகள் உயர்கிறதோ இல்லையோ, தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும், மலர்ந்தே தீரும், மலர்ந்தே தீரும். எப்படிப்பா இதெல்லாம் கேட்க முடியும்? சரி, உன் சைட்லயும் ஒரு நேரம் இருக்கு. மருத்துவத்தில் மட்டும் அவர் தேர்ச்சி பெற்றவர் என மக்கள் நினைத்துக் கொண்டிருந்த அடிப்படையில் பார்வையால் ஒருவரை கட்டுப்படுத்தும் நோக்கு வர்மத்திலும் அவர் மகா யோகி என்று இங்க பாருங்க, உங்க கூமா பெட்டி எப்படி மாறிட்டேன்னு என்னை பார்க்க எப்படி இருக்கேன்? தமன்னாமா இருக்கணும், அனுஷ்காமா இருக்கணும், சிம்ரன்மா இருக்கணும். சொல்லுங்க மக்களே. இதுவரை இந்த நாட்டை ஆண்டதிலேயே மிக மிக மோசமான முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான். அவருக்கு நீ படிக்கிறதை பத்தி கவலை இல்லை, நீ குடிச்சியா இல்லையாங்கிறதா உங்க அப்பா கவலைப்படுவார். என்ன மயத்துக்கு நீர் எங்க வந்தீரு? நாடு நல்லா இருக்கணுமா? என்னைய நாடு என்னைய தேடு. நீ என்னடா சொல்றது சொல்ற புண்டை? எங்களுக்கு தெரியும் நீ சூத்த மூடு. கோழைகளோட யுத்தம் செய்யறது எங்க குல வழக்கம் இல்ல. வீரனுக்கு வீரன் அந்த மாதிரி வீரங்க நாங்க. தம்பி வாய் மூடு. தாத்தா காமராஜர் இருந்திருக்கு, அதிகமா அழுதது அண்ணாதுரைம்பாங்க. ரொம்ப பேசின அந்த சிவாஜி படத்துல வரும்ல, ஆபீஸ் ரூமுக்குள்ள போங்க, நாம இங்க இருந்து ஒரு பச்சை மட்டை, இந்த பச்சை மட்டை வைத்தியம் எனக்கு எங்க தெரியும்? நாட்டுலதான். இவனுக்கு எல்லாம் பச்சை மட்டை வைத்தியம் தானே சரியா இருக்குமே. என்னதான்டா பச்சை மட்டை வைத்தியம்? அண்ணே சட்டையை கழிச்சிட்டு பச்சை மட்டை வச்சு அடிச்சோம்னா தோல் பிரிஞ்சிடும். பிரிஞ்சவன என்ன பண்ணணும்? கடல் நீர் அள்ளி கொண்டு அந்த முதுகுல ஊத்திட்டோம்னா அவன் ஒரு நிலைமைக்கு வருவான் பாரு. சிறை என்பது ஒருவர் செய்த குற்றத்திற்கு அவர் கண்டிச்சு வருந்தி திருந்தி மறுபடியும் வாழ வாய்ப்பளிப்பதற்கு தான் கொண்டு வந்து. ஆனால் காந்தியடிகளே சிறை என்பது ஒரு மனநல மருத்துவமனை தானே ஒளி, அது கொலைக்களம் அல்லங்கிறதா அண்ணல் காந்தியடிகளின் குற்றை. இங்க வேணும்னா இங்க ஒரு குத்து, அங்க வேணும்னா அங்க ஒரு குத்து, தேவைப்பட்டா இங்கே ஒரு குத்து குத்து, சென்டர்ல ஒரு குத்து குத்துதான். நான் ஒரு குத்து குத்துறேன் பாக்குறியா? அந்த குத்து. ஊர் ஊரா இவ்வளவு சாராயம் எடுத்திருக்கான்ல, ஏன் கல்லூரிக்கு நீ அனுமதிக்கல? இந்த கல்வி எல்லாம் கேட்காத. வேண்டாம், இந்த கடை எங்க இருக்குன்னு கேளு. ஒரே ஒரு கடை 9ஆம் நம்பர் கடை இருக்கு, உன்னை வேணா கூட்டி போறேன். ஆப்பு சாப்பிடுறியா புளி சாப்பிடுறியா? ஒரு நாய் ஒருத்தன் செவரேறி குதிக்கிறான், அந்த நாய் பார்த்தே இருக்குது, அவனும் இதை பார்த்தே இருக்கான், அப்படியே பார்த்தே இருக்குது, அவனும் பார்த்தே இருக்கான், 2 பேரும் பார்த்துருக்கான். மெதுவா பையில இருந்து ஒரு ரொட்டி துண்டை போட்டான், டக்குன்னு ரொட்டியை பிடிக்கல, எவ்ரி டாக்குன்னு அவனுக்கு காயை பிடிச்சு கடிச்சிருச்சு. கதறான், ஏன் நாய இவ்வளவு நேரம் நல்லா தான் பார்த்துருந்தா? மறுபடியும் என்ன பிரச்சனை? பொய் சொல்றான். ஆமக்கறி சாப்பிட்டான், நான் பன்னிக்கறி கூட சாப்பிட்டேன். நாட்டுல மான சொல்றதுக்கு தடவடி வச்சிருக்கீங்களா இல்லையா? அப்ப தம்பி வந்தா அதை தளத்திரி சுற்றுவீங்களா? இதுதான் உங்க இதா? இதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கா? அப்படில தம்பிக்கு மான்கறி சாப்பிட வைக்கணும் அப்படின்னு ஒரு அதுல இதுல இருக்கிறதா? தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. தம்பி ஐடி கார்டு எங்க? டேய் இன்டர்நேஷனல் டெரரிஸ்டா, எனக்கு போய் என்னடா ஐடி கார்டு கேட்டுக்கிட்டு நீ? சாமி வேற கூட்டு போங்கடா. இப்போ நான் இப்ப மக்களை சந்திப்பேன், அந்த இடத்துல நீங்க மக்களோட நின்று சந்திப்பேன்ல. இப்ப மக்களை சந்திச்சேன்ல, இப்போ அதுதான் மக்களை சந்திக்கிறது. இப்ப உங்களை சந்திக்கிறேன்ல, இதான் மக்களை சந்திக்கிறது. அப்படி சந்திக்கணும். அப்படி சந்திக்கிறீங்களா? சொல்லுங்க அப்படி சந்திக்கிறீங்களா? இது வந்து வேட்டையாட வர்ற சிங்கம் இல்லது, வேடிக்கை காட்ட வர்ற சிங்கம். அது புரியுதா? நிறுத்து. நீ ரொம்ப முக்கியமானவங்கிறத நம்புறத நிறுத்துடா. Just know that you are a piece of shit who nobody cares. ஆடு மாடுகளின் மாநாடு வந்து பாரு, ஆடு மாடுகளின் மாநாடு 10ஆம் தேதி போடுறோம் பாரு. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? மரங்களின் மாநாடு நடத்துறேன். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிருக்கிற? நீ மரங்களோடு பேசுவோம், மரங்களுக்காக பேசுவோம். என்ன நீ இன்னும் பைத்தியக்காரனாவே நினைச்சுக்கிறல? நீ மரம் மண்ணின் வரம், வளர்ப்பதே மனிதாரம். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சுக்கிறல? நீ மரம் செய்வோம்,
நீரின்றி அமையாது உலகு, காடின்றி அமையாது நீர் அப்படின்னு நான் ஒரு மாநாடு போடுறேன். பலாயிரக்கணக்கான மரங்களுக்கு இடையில வாங்க பாருங்க. மரம் இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிருக்கிறல்ல நீ. ஒரு வாரமா ஆபீஸ் பக்கமே வரல. இப்படி பட்டைய கிட்டிய போட்டு பழத்தையும் தேங்காயும் கொடுத்தா ஏமாத்தணும். கண்டா கடம்பா கதிர்வேலா. நிறுத்து. எங்க ஒரு வாரமா ஆபீஸ் பக்கமே காணோம். இல்லங்கய்யா, நம்ம ஆபீஸ் நாசமாவும் போனா குடும்பத்தோட பழனி போய் நேர்த்திக்கடை மண்ட்டு நடந்தே வரச்சா. இந்தாங்க பிரசாதம். பள்ளிக்கூடத்தில் ஒரு மாணவனுக்கு படி பரவவில்லை என்றால் ஆசிரியர் பெருமக்கள் நன்றாக சொல்லிக் கொடுங்கள். அதற்குத்தானே ஊதியம். அதை விட்டுவிட்டு ஆடு மாடு மேய்க்கத்தான் லாயக்கு என்றால் ஆடு மாடு மேய்ப்பது அவ்வளவு இழிவு அவமானமாகிவிட்டதா? நாங்க என்ன பொய் சொல்லிட்டே தினம் நினைக்கிறீங்களா? தம்பி ஒருத்தன் ஜெர்மன்ல ஹோட்டல்ல பேச்சு கேட்டு இருந்திருக்கான், சாப்பிட்டு இருந்திருக்கான். அங்க என் பேச்சு சத்தம் கேக்குது. யாருமே பாக்குறேன், யாருமே தமிழ் ஆளுக்கானா, ஆனா என் பேச்சு கேக்குதுன்னு பார்த்தா ஒரு ஜெர்மானியன் கேட்டுக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு எப்படி இங்க தமிழ் தெரியும்னா, இல்ல நான் ஒரு ஈழத்தமிழர் கடையில வேலை செஞ்சேன், அவங்க இவர் பேச்ச போட்டு 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 கேட்பாங்க, அதுல இவர் பேச்சுக்கு அடிமையாயிட்டே எனக்கு தமிழ் கொஞ்சம் புரியும். இவ்வளவு பேசுற ஒரு தலைவனை எப்படிங்க உங்க மக்கள் வெல்ல வைக்கல? நாங்க என்ன பொய் சொல்லிட்டே தினம் நினைக்கிறீங்களா? நியாயமா பார்த்தா நான் வெரி க்ளோஸ் டு வந்து ட்ரம்ப் தான். நான் ரொம்ப க்ளோஸ் வந்து ட்ரம்போட தான் இருக்கேன். நீங்க அதை யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்புறம் புதின், 2 பேரும் தான் எனக்கு ரொம்ப நெருக்கம். நாங்க என்ன பொய் சொல்லிட்டே தினம் நினைக்கிறீங்களா? திடீர்னு பாத்தீங்கன்னா சுத்தி என்னை ராணுவம் வளைச்சிருச்சு ராணுவம். பிரபு அப்படியே பதறிட்டான், என்னன்னு தெரியல. எங்க மூத்தோர் அப்படியே கட்ட பாதி அப்படியே நிக்கிறாரு. சரி சுத்தி நின்றுட்டு கட்டி பிடிச்ச அண்ணா ஒரு போட்டோனா, அண்ணா ஒரு செல்ஃபினா. நாங்க என்ன பொய் சொல்லிட்டே தினம் நினைக்கிறீங்களா? நின்று அடிப்பேன். என்னை வந்து இவரு கராத்தே சண்டைக்கு எனக்கு போட்டிக்கு அனுப்புவாங்க. ஒல்லியா சின்ன பையனா இருக்கும். நான் கிரீன் பெல்ட் தான் வாங்கியிருந்தேன். இந்த ரெட் பெல்ட், இந்த பிளாக் பெல்ட் வாங்கணும் தூக்கி என்னோட சண்டை போட விடுவான். முரட்டு ஆளா இருப்பான். பயப்படாம நிப்ப. புஷ்பா படம் பாத்தியா? புஷ்பா படம் பாத்தியா? அதுல கதாநாயகன் ஒரு ரெக்கை அப்படி தூக்கிட்டு பாத்தியா? நீ என்ன பண்ணணும்? தமிழன் 2 ரெக்கை அப்படி தூக்கிட்டு. ஏய் வாடாங்க வாடா. ரொம்ப ரொம்ப சோர்வா இருக்கியா? 1/2 கிலோ மாட்டுக்கறி, 1/2 கிலோ போடு. பக்கத்துல எங்கேயாவது ஜிம் இருக்கா போ. 2 மாசத்துக்கு அதிகபட்சம் ஒரு 600 ரூபா கேட்பான். கட்டு அடி அப்படி முறுக்க ஏத்து அப்படி போ. தெருவில் நடக்க எப்படி நடக்குன்னு தெரியல. பருத்தி வீரன் படம் பாரு, தம்பி கார்த்திக் நடப்பம் பதியா அப்படின்னு நடடா அப்படி போடா. நின்று அடிப்பேன். என்னை வந்து இவரு கராத்தே சண்டைக்கு எனக்கு போட்டிக்கு அனுப்புவாங்க. ஒல்லியா சின்ன பையனா இருப்பேன். நான் கிரீன் பெல்ட் தான் வாங்கியிருந்தேன். இந்த ரெட் பெல்ட், இந்த பிளாக் பெல்ட் வாங்கணும் தூக்கி என்னோட சண்டை போட விடுவான். முரட்டு ஆளா இருப்பான். பயப்படாம நிப்பேன். ஏறி அடிப்பான். நான் அவன் சோற வர இங்கிட்டு ஓடுவேன். நான் பயந்து ஓடுறேன்னு நினைச்சு எல்லாம் கைதட்டி சிரிப்பான். ஒரு சின்ன பையன் ஜிக்கிட்டான்ட்டு அவன் எச்சவன் அடிப்பேன் பாரு. ஒரே அடி முடிச்சிருவான். அதுக்கப்புறம் எந்திரிக்க மாட்டான். இது சத்தியமா நான் செஞ்சேன். நான் வென்று கப்போட கோப்பையோட வந்து நிக்கிறேன். எங்க அப்பாவே நம்பல. அப்ப வந்து இங்க பாருங்க, இப்ப இன்னொரு தடவை அடிங்க. இப்படி தடுத்தனா தூக்கி அடிக்கலாம். அப்ப தடையாடி தடுத்த அதே கையில தடுத்த எப்ப அடிச்சது அப்படின்னு தெரியக்கூடாது. அப்படி அது ஒரு அளவு. அது ஏன்டா வேலை வெட்டிக்கெல்லாம் போயிட்டு உழைச்சு நிக்கிறீங்க? நம்ம கட்சி மீட்டிங் மாநாடு அப்படி இப்படின்னு வந்து ஒரு கோடு போட்டு ஜாலியா தூங்கத்தை விட்டு வேலை வெட்டிக்கு போனாங்களாம். சொத்துதான் சிறப்பெருமடா. முதல்ல நம்ம கட்சியா பிச்சுக்குவா. சார் எந்த கட்சி கிழிஞ்சிது போ. என்ன பார்த்ததே இல்லையா? உங்களை நான் சார் பார்க்கணும். தமிழ்நாட்டுல இருந்து என்ன பார்க்கணும்னு சொல்றது அப்போதான். அவன் இந்திக்காரன் சார், தெரியுது. அவன் தமிழ் பேசும்போது எனக்கு தெரியுது அவன் இந்திக்காரன். இவ்வளவு நேரம் நான் கேட்ட கேள்விகளா தலையாட்டி நின்னுதேடா.
அப்பயே சொல்லிருந்தாங்கடா நான் ஒரு இந்திக்காரன்ட்டு இவ்வளவு நாள் பேசிருக்க மாட்டேன்ல தேவையில்லாம நீ பேச சொல்லி மோசமாக வீட்டுக்கு செல்லுங்கள் நன்றி வணக்கம்